சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் இருக்கிறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதம் இந்த படம் திரைக்கு வர காத்து கொண்டிருக்கு. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 இந்த படம் அஸ்வந்த் மாரிமுத்து தான் இயக்குனர் என பரவலாக ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது. ஆனால் இப்போ வரைக்கும் யார் இயக்குனர் என ரஜினிகாந்தே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. கமல்ஹாசனும் பார்த்தீங்கன்னா சேயான் படத்தை வச்சு தலைவர் 173க்கு முட்டு கொடுக்குறார் என செய்திகள் தற்போது இணையத்தில் பரவிட்டு வருது. இப்படி இருக்க உண்மையிலே தலைவர் 173 படத்தோட இயக்குனர் யாராக இருக்கும்? அதாவது ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் சுந்தர் சியை தான் இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவர் சொன்ன கதை ரஜினிகாந்துக்கு பிடிக்கலை, அதனால் அவரை விலக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து சிபியை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னென்னா, ரஜினிகாந்த் KS ரவிக்குமாருக்கு ஃபோன் பண்ணி ராணா படத்தோட கதையை மீண்டும் கேட்டிருக்காராம். KS ரவிக்குமாருமே அந்த கதையை மீண்டும் மீண்டும் ரஜினியிடம் கூறியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சது. ஆரம்பத்தில் இந்த படம் எடுக்கும்போது ரஜினி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதன் பிறகு தான் இந்த படத்தை அனிமேஷன் டெக்னாலஜியில் கோச்சடையான் என எடுத்திருந்தாங்க. படம் பார்த்திங்கன்னா சரியாக போகலை. அதைத் தொடர்ந்து இப்போ மீண்டும் ரஜினிகாந்த் இந்த படத்தின் மீது ஆர்வம் காட்டிட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. KS ரவிக்குமாருமே இந்த படத்தை ஃப்ரெஷ்ஷாக சொல்கிற மாதிரி திருப்பியும் கதையை சொல்கிறாராம். அதனால் ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கான். மேலும் புதுமையாக ஒரு கதை இருந்தாலும் சொல்லுங்கள் என KS ரவிக்குமார்கிட்ட நம்ம ரஜினி கேட்டதாகவும் தகவல்கள் போய்கொண்டிருக்கு. காரணம், ஏற்கனவே ராணா படத்தை கோச்சரியான்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்க, அதனால் கமல் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண ஒத்துக்கலையாம். அதனால் மேலும் ஒரு புதுமையான ஒரு கதையை உருவாக்கி அதை கமல்ஹாசன் கிட்ட நரேட் பண்ணியிருக்காரு KS ரவிக்குமார். அந்த கதை ரொம்பவே கமல்ஹாசனுக்கு பிடிச்சு போச்சு. இது வரைக்கும் ரஜினி மற்றும் கமல்ஹாசனை வச்சு பல படங்களை இயக்கியிருக்காரு KS ரவிக்குமார். அவருடைய படங்கள் அனைத்துமே பட்டி தொட்டி எங்கும் சூப்பர் டூப்பர் ஹிட். அதே போல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு வித்தியாசமான கதையை ரஜினி மற்றும் கமல்ஹாசன் இருவரையும் வச்சு எடுக்க ஆசைப்பட்டிருக்காரு. இப்படி இருக்க இந்த ப்ராஜெக்ட் நடக்குமா? ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் தான் தலைவர் 173 அப்படி இல்லைனா தலைவர் 175ன்னு சொன்னாரே, அது படையப்பா 2 என்கின்ற பல கேள்விகள் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் இருந்துட்டு தான் வருது. எது எப்படி இருந்தாலும் KS ரவிக்குமாரோடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்தாருன்னா கண்டிப்பாக அந்த படம் வெற்றி தான். பொறுத்திருந்து பார்ப்போம் KS ரவிக்குமாரோட இயக்கத்தில் ரஜினி கமல் நடிக்கிறாங்களான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.